நான் சொல்லட்டுமா? இப்ப பாருங்களேன், எனக்கு ஆக்சிடேஷன் இது அது ஆக்ஸிஜன் அதுல நம்ம குடுப்போம்னு யூஸ் பண்ணா அதுல இருந்து ஆக்சிடேஷன் எடுக்கிறது, ஆக்ஸிஜன் எடுக்கிறது. ஆக்சிடேஷன்னா ஏஷன்னாலே ஏத்துறது தான். ஆக்சிஜனை ஏத்த போறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ஆக்சிடேஷன் நம்ம அந்த குடுப்போம், ரிடக்ஷனா ஆக்சிடேஷனை வெளிய எடுப்போம். வெளிய எடுப்போம். இப்ப இன்னொரு ஆப்போசிட் டெஃபினிஷனும் இருக்கு. இப்ப ஆக்சிடேஷனா ஆக்சிஜன் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணலாம். அப்படிதானே? அப்பயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆல்பா பொசிஷன் தான் செலக்ட் பண்ண போறோம். ஆனா இப்ப பீட்டா வராது. என்னன்னா ஆல்பா பொசிஷன்ல இருக்கிற ஹச் அந்த OHல இருக்கிற ஹச், ஏன்னா நம்ம ஹைட்ரஜனை தானே எலிமினேட் பண்ணணும் ஆக்சிடேஷன்னா. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்கிற ஒரு ஹச், இங்க இருக்கிற ஒரு ஹச், H2O எலிமினேட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? ஏது வெறும் H2O எலிமினேட் பண்ணிட்டேன். இதுக்கு பேரு ஆக்சிடேஷன். அப்ப ஆக்சிடேஷனா பிரைமரி ஆல்கஹால்ல என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. CH3 இப்ப அப்படியே இருக்கு தம்பி. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஹச்ச தூக்கிட்டோம், ஒரு ஹச்ச மட்டும் இப்படி போட்டிருக்கேன். சரியா? ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டா இருக்கு, அதுலயே ஒரு ஹச்ச தூக்கிட்டேன். இப்ப ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் வேலன்ஸ் இல்லாம போயிருச்சு. ஏன்னா இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன். இதுதான் C டபுள் பாண்ட் O. இது என்னதுப்பா? ஆல்டிஹைடு. புரியுதா? புரியுது. இப்ப இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து ஆக்சிடேஷனா என்ன பண்ணிருக்கோம், டக்குன்னு ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிருக்கோம். நான் சொன்னேன் ஆக்சிடேஷனுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆக்சிஜனை ஏத்தி விட்டுருன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த ஆக்சிடேஷன் சும்மா இருக்காம என்ன செய்யும்னா உடனே இது ஃபார்ம் ஆன உடனே இதுல போய் இன்னொரு ஆக்சிஜனை கொடுத்துரும். அப்படி கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம், C டபுள் பாண்ட் O OH மாறிடும். இந்த நடுவுல இன்னொரு ஆக்சிஜனை சொருகி விட்டுரும். தேவையில்ல. ஆமா இப்ப தேவையில்ல. இப்ப எனக்கு ஆசிட், நான் வந்து ஆல்டிஹைடு தான் வேணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிதானே? எனக்கு அது வேண்டாமே, ஆனா எனக்கு இதோட நிப்பாட்டணும்னு கேக்குறாங்களே அப்படின்னா இந்த இடத்துல அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரியேஜென்ட் இருக்கு. அதுக்கு பேர் தான் PCC. PCCங்கிறத போட்டீங்கன்னா இது நடக்காது. இந்த ரெண்டாவது ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது நடக்காது. சரியா? இந்த PCC அப்படின்னா பிரிடினியம் குளோரோக்ரோமேட். இது வந்து நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நான் மிஸ் உங்களுக்கு பின்னாடி நீங்க நல்லா வெல்வெஸ்ட் ஆயிட்டீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப இதெல்லாம் சொல்லுவேன். சரியா? பிரிடினியம் இது வந்து போர்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்கவே முடியாது. எந்த கரிக்குலம் எடுத்தீங்கனாலும் இது இருக்கும். சரியா? பிரிடினியம் குளோரோக்ரோமேட். புரியுதா? பிரிடினியம் குளோரோக்ரோமேட். ஒண்ணு இதோட விரிவாக்கம் கேட்கலாம் உங்களுக்கு, ஏன்னா நீங்க A லெவல்ங்கிறதுனால உங்களுக்கு இதோட விரிவாக்கம் கேட்கலாம். பிரிடினியம் குளோரோக்ரோமேட். புரிஞ்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல புரிஞ்சு. ரைட். சரி ஓகே. இனிமே சொல்லுவாங்களா இருக்கும், இல்ல ஆக்சிடேஷன் ப்ராசஸ விட்டுருப்பாங்களா இருக்கும். நம்ம क्वेश्चन டீல் பண்ணுவோம்ல அந்நேரம் பாப்போம். ஓகே. சரியா? நிறைய விஷயம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே நம்ம, ஆனா क्वेश्चनல எக்கச்சக்கமா கேக்குறாங்க இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம் இப்ப பாருங்க, பழைய டீச்சர்லாம் நிறைய சொல்லவே இல்ல அவங்க. சரி ஓகே. இவர கொஞ்சம் நிறைய சொல்றாரு, ஆனா இதுவும் அவர் சொல்லல. ஒருவேளை அந்த கிளாஸ் நீங்க லீவ் போட்டுருந்திருப்பீங்களா இருக்கும், இல்ல செக் பண்ணி பாருங்க ஒரு தடவை. இந்த வெனஸ்டே போல, இந்த வாரத்துல வெனஸ்டே போல. ஓகே ஓகே, அதனால இருக்கலாம். இப்ப பாருங்களேன், இப்ப நான் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இப்ப என்கிட்ட வந்து ஆல்டிகைடு கேட்டாங்க, அதாவது எத்தனால் கேட்டாங்க. எத்தனால் ஆல்டிகைடு ஏஎல், எத்தனால்னா ஆல்கஹால், எத்தனல்னா ஆல்டிகைடு. இப்ப ஆல்டிகைடு கேட்டாங்கன்னா நான் PCC போட்டு ஆக்சிடேஷன் பண்ணுவேன். ஆக்சிடேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். எனக்கு டக்குன்னு என்னது வந்துரும், எத்தனால் வந்துரும். சரியா? திருப்பி அந்த H ஓட O இருக்கும்ல, இன்னொரு O ஆட் ஆயிரும். அது வந்து PCC போடலைனா தான். இப்போ நான் PCC போடாம வேற ஏதாவது KMNO4 இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், இது COOH மாறிடும். புரிஞ்சா? இதுல வெறும் CHO, இதுல COOH. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே. இப்ப பிரைமரி ஆல்கஹால் ஓகே. செகண்டரி ஆல்கஹால்ல என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப செகண்டரி ஆல்கஹால் எடுக்கிறேன். பாருங்க, ஆல்கஹால் ஜாயின் பண்ணியிருக்கிற கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் செகண்டரி ஆல்கஹால். இங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே PCCலாம் தேவையில்லை. இங்கே சும்மா KMNO4 நீங்க எதை வேணாலும் போட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபர்தரா வந்து ஆக்சிடேஷன் ஏத்தாது. ஒரு ஆக்சிடேஷன் ஏத்தினதோட, ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணதோட சரியாயிரும். எந்தெந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போறோம், ஏன்னா கீட்டோனுக்கு வந்து ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகிற ப்ராப்பர்ட்டி இல்ல. இருங்களேன், ப்ராடக்ட்டை சொல்றேன் நான். இப்ப பாருங்க, இங்க ஒரு ஹச், இங்க ஒரு ஹச் இருக்கா, ரெண்டு ஹச்சையும் இப்ப தூக்கிடுங்க. தூக்கிட்டீங்கன்னா என்னென்ன இருக்க போகுது, CH3 இந்த பக்கம் இருக்கிறது எப்பயும் போல இருக்கு. அடுத்து மேல ஒரு CH3 இருக்கு. அடுத்து ஒரு ஹச்ச தூக்கிட்டோம். அடுத்து இங்கேயும் ஓலையும் ஒரு ஹச்ச தூக்கிட்டோம். அதான் -H2. தட் இஸ் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிடேஷனுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. நம்ம ஆக்சிஜனை உள்ள ஏத்தவே இல்லை, ஜஸ்ட் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம்.
ஹைட்ரஜன் நிறைய இருக்குன்னு பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்றோம். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சரியா? ஓகே மேம். சோ ஓகே, இப்போ இங்கேயும் போயிருச்சு இங்கேயும் போயிருச்சு. இது ரெண்டுத்துக்கும் இப்போ வேலன்சி பத்தாது. ஏன்னா ஆளுக்கு ஒரு ஹைட்ரஜனை இழந்துருச்சு. அதனால இது என்ன ஆகும்? டபுள் பாண்ட். இதுக்கு பெயர் கீட்டோன். ஓகே மேம். கீட்டோன் வந்து ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகி ஆசிட் கொடுக்காது. ஆல்டிஹைடு தான் ஆசிட் கொடுக்கும். ஏன்னா ஆல்டிஹைடுல இருந்து ஆசிட் வேணா ஒரு O மட்டும் போனா போதும். இதுக்கு அப்படி இல்ல இல்ல. ஆமா. ஒரு O போனாலும் இது ஆசிட்டா மாறாது. அதனால கீட்டோனுக்கு அது தேவையில்லை. பட் பிரைமரி ஆல்கஹாலுக்கு மட்டும் பிசிசி கன்ஃபார்மா தேவை. புரிஞ்சிருச்சா நல்லா? புரியுது மேம். ஓகே.